பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட நாம் ஒருமித்து தேவனுடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் பாக்கியம் தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும்படியாக சில பாடல்களை பாடுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கரங்களை அசைத்து நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் என்கிற அருமையான பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடும். சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுவோமா, பாடுவோமா? கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடங்கள்ல சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம், கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன். கரங்களை தட்டி நல்லா ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை அப்படி மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானப்பாடி கவலையின்றி பறந்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அற்புதமான சிருஷ்டிகளாகிய நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமே.
குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏடுப்போ. ராஜாதிராஜ கரங்களை தட்டி பரலோகத்தின் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம் என்கிற உணர்வோடு கூட மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆமென். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி நம்மை தேற்றுகிற தெய்வத்தை ஆமென் ஒவ்வொரு நாளும் ஆடை ஆகாரம் தந்து நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிற தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தே காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தே. சொல்லுவோமா? கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தே காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆடை ஆகாரம் தேவையெல்லாம் அன்றன்று தந்தம்மை ஆதரிப்பி, அன்றன்று தந்தம்மை ஆதரிப்பி. கோடா கோடி ஸ்தோத்திரம். நீ சத்தமா சொல்லுங்கம்மா. இந்த காலை ஆராதனை வேளையில பங்கெடுத்திருக்கிறதா எல்லாரும் பரலோகத்தின் ஆண்டவரை சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் எங்கள் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எவ்வளவோ நன்மைகள், கணக்கில் அடங்காத எண்ணிலடங்காத நன்மை செய்த தெய்வத்தை கருத்தோடு இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துவோமா? ஆமே. அவர் ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய தூய முகத்தை கண்டு நாம் கம்பீரித்து மகிழ போகிறோம் என்கிற உணர்வோடு கூட கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். சொல்லுங்க. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கம்பீரிப்போ, தூய முகம் கண்டு கம்பீரிப்போ. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்கைகளை தட்டி சொல்லுங்க. சில தம்பி தங்கச்சில நல்ல கையை தட்டி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கம்பீரிப்போ, தூய முகம் கண்டு கம்பீரிப்போ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறு. மகிழ்ச்சியோடு கூட அந்த வார்த்தைகளை ராஜாதி ராஜாவை தேவாதி தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற மனநிறைவோடு கூட மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் ஆமே. தேவாதி தேவன்
இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. சத்தம் ரொம்ப குறைவா இருக்குது. நம்ம எல்லாம் சந்தோஷமா சபையா இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு தான் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் எங்கு கூடியிருந்தாலும் அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகும். காரணம், அங்கே நம்முடைய கூடி வருதலை கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமத்து நிமித்தம் 2-3 பேர் எங்கு கூடியிருந்தாலும் வருவேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஒரு சிறு கூட்டமாய் நாம் கூடியிருக்கிறோம். அவருடைய நாமத்து நிமித்தமாகவே நம்ம கூடி வந்திருக்கிற நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலும் மகிமையான காரியங்களை நம்மத்தில் செய்வாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். தம்மை நேசிக்கிற, தம்மை ஆராதிக்கிற தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை அவைகள் தாமதமானாலும் ஒரு நாளும் அது நிறைவேறாமல் போவதில்லை. ஏற்ற காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய உள்ளம் முறுமுறுக்கும். யாரை போலனா சாராளை போல. ஆமா, சொல்லிட்டாரு குழந்தைய தருவன். வருஷம் போயிட்டு இருக்கு, கிழட்டு வயசு ஆயாச்சு, சரீரம் எல்லாம் செத்து போக ஆரம்பிச்சாச்சு. எங்க போய் தரப்போறாருன்னு கூடாரத்துக்குள்ள நின்று சாராள் முறுமுறுத்தாள். அந்த முறுமுறுப்பை கூட கர்த்தர் பார்த்தார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நன்மைகள் தாமதமாகிறது. நம்முடைய வாழ்விலே எதிர்பார்த்த நன்மைகள் அல்லது ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்த எத்தனையோ நன்மைகள் ஒருவேளை தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறி போகாது. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஆகவே தான் இந்த பக்தன் சொல்றாரு, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாம நினைப்பவரே, எங்களை அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பவரே உமக்கு நன்றின்னு சொல்லி பாடுகிறார். நாமும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து கரங்களை தட்டி சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் நல்ல மன உற்சாகத்தோடு கூட ஏசப்பாவை பாடுகிறோம் என்கிற உணர்வோடு கூட பாடுவோம். நல்ல பெரிய தகப்பனார் தாய்மார் எல்லாம் சந்தோஷமா கையை தட்டி பாடுங்க. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. செய்து சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவன். அவருடைய உண்மையிலே ஒரு நாள் பிசகுவதே இல்லை. தாவீதுக்கு பொய் சொல்லேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். சொன்னதை நிறைவேற்றுகிறவர் நல்ல தகப்பன், நல்ல தெய்வம். அவரை மகிமைப்படுத்துவோமே. நல்ல கையை தட்டுங்கம்மா, சத்தம் வரணும். ஆமென். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே,
இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சேர்ந்து பாடுவோமா? மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிலைத்து நிறைவேற்றுவே. ஒரு முறை கூட நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிலைத்து நிறைவேற்றுவே. கொஞ்சம் மன உற்சாகமா பாடி பாருங்க. சொன்னதை செய்து முடிக்கிறவர், அவர் அதை முடித்து தீர்க்கிற வரையிலும் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய கரங்கள் நம்மை கொண்டு தொடங்கின எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கும். மகிழ்ச்சியோடு கூட கொஞ்சம் வாயத்திறது சின்ன பிள்ளைங்க எல்லாம், தம்பி தங்கச்சி எல்லாம் சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. எத்தனை பேருக்கு ஆசை இந்த வார்த்தைகள்? கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பீ. சந்தோஷமா கையை தட்டி நல்ல உற்சாகமா முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அப்படியே சொல்லுவோ. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆமே. நீ நம்ப பண்ணின வாக்குகள் எல்லாம் நினைத்து நிறைவேற்றுவே. சந்தோஷத்தோடு கூட பலவீனமான நேரங்களிலே அவருடைய கடைசி சரணம். பலவீனமான நேரங்களில் அவருடைய பலன் தந்து தாங்குகிறவர், அவருடைய கரம் பிடித்து இதுவரையிலும் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனியும் நம்மை நடத்த போகிறார். பலவீன நேரங்களில் உம்பலன் தந்து தாங்குகிறீ. செய்து சொல்லுவோமே. பலவீன நேரங்களில் உம்பலன் தந்து தாங்குகிறீ. கரம் பிடித்து இதுவரையோ அதிசயமாய் என்னை நடத்துகிறீ. கரம் பிடித்து இதுவரையும் அதிசயமாய் என்னை நடத்துகிறீ. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாரும் சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. அப்படியே சொல்லவோ. நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா.
கரங்களை அசைத்து சொல்லுமே ஹalleluya. என்னமோ தெரியல, கழிந்த வாரம் இருந்த உற்சாகம் கூட இன்னைக்கு இல்லை பெரும்பான்மையானவருக்கு. எல்லாம் சோகத்திலே என்ன செய்யறோம்? அந்த சோகத்தை எல்லாம் 6 நாள் என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவு வருத்தப்பட்டுடணும். இந்த ஒரு நாள் தான் தெய்வ சமூகத்தில் உட்காருகிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஹalleluya. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் சந்திக்கிற வரையிலும் ஓடி ஓடி வருவாங்க. 8 மணிக்கு ஆராதனைனா 7:30க்கு இங்கே வந்து என்ன செய்வாங்க? முகாம் போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆன பிற்பாடு இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை கலத்தி விட்டுருவாங்க. 8:30 ஆகும். அதுக்கப்புறம் இந்த வாரம் பார்ப்போம், அடுத்த வாரம் மாதத்துக்கு 1 ஆகும். மொத்தத்தில் என்ன ஆயிரும்? சிலர் உண்டு, அந்த குட் ஃப்ரைடே, அந்த வருஷத்தில் முதல் ஆராதனை, இதை 2ஐயும் தவிர வேற என்ன செய்யக்கூடாது. அவங்க கிறிஸ்தவங்கன்னு வெளிப்படுத்தணும். இதுக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்வாங்க? ஆனால் ஆண்டவரிடத்தில் இந்த நன்மை பெற்ற நாம், நன்மை பெறுகிறது வரைக்கும் எவ்வளோ வேகமாக இருந்தவனோ அதை விட அதிவேகமாக இருக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளை வளர்ந்துருட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம், வளர்ந்துரும். ஒரு நல்ல படிப்பு கிடைச்சிருட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம், கிடைச்சிரும், படித்து முடிச்சிடும். ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு அரசாங்கத்தில் ஒரு நல்ல வேலை கிடைச்சிடாதா? கிடைச்சிரும். எல்லாம் நல்ல ஒரு திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு துணையை இணைச்சிருங்கப்பா, கிடைச்சிரும். என் பிள்ளைக்கு ஒரு பேர பிள்ளையை பார்த்துட்டு என் வாழ்க்கையை நான் ஓட்டத்தை முடிச்சிடறேன், அதுவும் கிடைச்சிரும். எல்லாம் முடித்த பிறகு பார்த்தா ஆளை காணாது. எல்லாம் அவரிடத்துலேருந்து அபகரிச்சுட்டு இந்த இளைய குமாரன் செய்தான் பார்த்தீங்களா, எல்லாம் சுருட்டிட்டு அந்த பொட்டணத்தில் போட்டுட்டு அந்த ஆள் போகிறது தான். திருப்பி ஒரு நாள் வரும். எப்படி வரும் அது நான் சொல்லலை, அப்படி நம்ம வரக்கூடாது. ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. இந்த இளைய குமாரனுக்கு நிலைமை நமக்கு வரக்கூடாது. அந்த கிழிஞ்சு போன வஸ்திரத்தோடு நம்ம என்னைக்குமே எது அவரிடத்திலிருந்து வாங்கினாலும் அவரையே சார்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம், பிரியமானவர்களே. காரணம், ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார்னா நம்ம எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட பேசணும், அவரோடு நடக்கணும். இதுதான் அவருடைய விருப்பம். சீஷர்கள் நிறைய பேர் அவரை பின்பற்றினாங்க, 70 பேர்கிட்ட. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் போடுற அப்பம் மீன் எல்லாம் சாப்பிட்டு வயர்லாம் நிறைஞ்சிரும், சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும். இது இயேசுவின் சீஷர்களா அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம்தான். ஒரு நாள் பிடிச்சு வச்சு, எப்பா நான் எதுக்கு திரும்ப அந்த வந்திருக்கேன், சீக்கிரமா என்னை பிடிச்சி சிலுவையில் அறைய போறாங்கன்னு சொன்னேதான் உண்டு. அத்தனை பேர் மட்டும் 12 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த கூட்டத்தில் 12 பேர் கூட்டத்தில் நிற்கணும். ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள். ஆண்டவர் ஒரு நாளை நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த பாடலில் ஒரு சரணத்தை மறுபடியும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சொன்னதை செய்து முடிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றாத காரியங்கள் ஒன்றும் இல்லை, அவர் செய்யாத நன்மை இல்லை, எல்லாமே அவர் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். அதை நினைத்து இந்த 2வது சரணத்தை நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. கையை தட்டி சொல்லுங்க, நல்ல உற்சாகமா, இன்னும் சத்தம் வெளிவரட்டும். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை அப்படியே சொல்லுங்க, அந்த அழுத்தத்தோட அந்த வார்த்தைகளை. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. ஆமென். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைத்தவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலின் சில சரணங்களை பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய கிருபை தாங்கப்பான்னு சொல்லி
அருமையான பாடலை பாடி நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது இருக்கிற நிலைமையிலேயே இந்த பாடலின் சில சரணங்களை பாடலாம். நமக்கு தெரிந்த பாடல், உற்சாகமான மன நிலைமையோடு கூட. Thank you, Jesus. மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, ஆமென், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமாய் செய்து சொல்லுவோம். ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். ஆமென். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். மறுபடி சொல்லுவோம். ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமாய். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா விதமான எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். வாஞ்சையோடு கேட்போம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, உம்முடைய புதிய கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, புதிய பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். Thank you, Jesus. புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக இருக்கிற இடங்களை எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் வெட்கப்பட்டோடு கூட அவருடைய ஸ்தோத்திரங்களை எடுப்போம். ஆனந்த களிப்பை தாரும் தேவா. அப்படியே சொல்லுவோம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. எத்தனை பேர் கேட்க போறீங்க ஆண்டவரிடத்தில்? வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. தேவா சேர்ந்து சொல்லுவோம். புது கிருபை தாரும், புதிய புதிய கிருபைகளை
பலனை புதிய பலனை தாரும் தேவா, தருவீராக. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்போ. புதிய கையை தட்டி நாளுக்குள் சொல்லி என்னை பாருங்க. நடத்தும், ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்கட்டும். கிருபையால் என்னை நிரப்போ. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போ. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. எத்தனை பேருக்கு ஆசை இந்த சவால்கள் உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் சந்தித்திட, என்கிற? ஆமென். இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. தட்டி சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு புதிய கிருபையால் அனுபவத்திற்கு என்னை நேராய் நீ நிரப்பும். நடத்துகிறது கை புதிய சொல்லுப்பா. நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா. சொல்லுவோம். புது பலனை தாரும் ஒவ்வொருவரும் கேட்பாண்டு இடத்துல புது கிருபை தாரும் தேவனே, புதிய பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை அப்படி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா. கிருபையால் என்னை நிரப்பு. ஒன்று தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற உலகம் சவால் நிறைந்த உலகம். இந்த உலகத்தை எளிதாய் நாம் மேற்கொண்டு விட முடியாது. இந்த உலகத்தை எளிதாய் நம்முடைய பலத்தால மேற்கொள்ள முடியாது. நமக்கு இருக்கிற திறமைகளால, நமக்கு இருக்கிற தைரியத்தினால இந்த உலகத்தை எளிதாய் மேற்கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய பலமும் அவருடைய கிருபையும் இருந்தா இந்த உலகத்தை நாம் எளிதாய் மேற்கொள்ள முடியும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரிடம் சொல்லுவோம். சவால்கள் நிறைந்த உலகத்துல ஆண்டவரே, நாங்கள் சவால்களை சந்தித்து ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. எத்தனை பேருக்கு ஆசை இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு? சவால்கள். வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க. உலகத்தை ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த. எத்தனையோ உறவுகள் முறிந்து போயிருக்கிறது, எவ்வளவு உறவுகள் உடைந்து போயிருக்கிறது. நான் பெற்றிட, உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் சமாதானம் நான் பெற்றிட. எல்லாரும் இணைந்து புது கிருபை தாரும் தேவா. கேளுங்கம்மா கொஞ்சம் சத்தமா. புது பலனை தாரும் தேவா. எங்களுக்கு புது கிருபை தாரும் தேவா, புதிய பலனை தாரும் தேவா. ஒவ்வொரு நாளும் புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நாம் ஒருவர் கூட இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. உலகத்தின் ஆசை இச்சைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்க வேண்டியவர்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த அசுத்தம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, குழப்பம் நிறைந்த இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஓ ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஜனத்திற்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவர். மேற்கிலும் இருந்து கிழக்கிலும் இருந்து ஜெயம் வராதம்மா. வடக்கிலும் இருந்து தெற்கிலும் இருந்து ஜெயங்கள் வருவதில்லை.
ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி நமக்கு தேவையான ஜெயத்தை, நமக்கு தேவையான பலத்தை, நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை, நமக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் அவன் தம்முடைய ஜனத்திற்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி நம்புறவங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தருவார் என்று விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி அமைதியா நிற்காதுங்கம்மா. கொஞ்சம் வாயை திறந்துருங்க தகப்பனே. சகோதரா, வாயை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்கம்மா. ஆமே, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர் அல்லவா? கர்த்தர் நமக்கு சகாயம் அருகிறவர் அல்லவா? ஆமே. ஓ ரகதடல சந்தலபா, நம்ம தேடி வந்திருக்கிற அவர் எத்தனை அற்புதமானவர். நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர் எவ்வளவு உண்மையுள்ளவர். ஆமே, நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் எத்தனையாய் அருமையானவர். ஹல்லேலூயா. பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரநம்மை காக்க வல்லோ. பாரத்திலிருந்து ஜெயம் வரும். ஆமை சொல்லுவீங்களா? பரனென்னை காக்க வல்லோ. எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாருங்க. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டன. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அவர் எனக்கு உண்டு என்று. என்னை காக்கிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு, என்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, என்னை நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு, என்னை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி நம்புகிற தெய்வ பிள்ளைகள் வாயில திறந்து சொல்லி பாருங்க. என்றுமே காத்திடுவார், என்றுமே. சபையாய் ஒருமித்து ஒரு முறை கூட அந்த வார்த்தையை சொல்லுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. நம்பிக்கையோடு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. தகப்பனே, சகோதரா, எந்த சூழ்நிலையிலும் நம்மை காக்கிற ஒரு கரம் இருக்கிறது, நம்மை காத்து நடத்துகிற ஒரு கரம் இருக்கிறது. இந்த உலகம் வெறுத்து தள்ளிவிட்டாலோ, இந்த உலகம் நம்மை தேடி நமக்கு ஒத்தாசை அனுப்பாமல் இருந்தாலோ, இந்த உலகம் நமக்கு ஆதரவற்று இருந்தாலோ, நமக்கு ஆதரவான ஒரு கரம் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய கரம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க யாரா இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது அந்த கரம் உங்களை தூக்கி நிறுத்தும். அந்த கரம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிடும். அந்த கரம் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தும். கையை தட்டி வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான சகோதரனே, ஆமே, உங்களை யாரும் நேசிக்காமல் இருக்கலாம், யாரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நமக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆமே, நம்மை காக்கிற ஒரு கரம் நமக்கு உண்டு, நம்மை வாழ வைக்கிற ஒரு கரம் நமக்கு உண்டு, நம்மை விசாரிக்கிற ஒரு கரம் நமக்கு உண்டு, நம்மை தூக்கி மறுபடியுமாய் நம்மை நிலைநிறுத்துகிற ஒரு தேவ கரம் உண்டு. கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எங்களுக்கு உண்டு, காக்கும் வல்ல தேவன் எனக்கு உண்டு. வாயை திறந்த அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். கர்த்தர் எனக்கு உண்டு, என்னை காக்கிற ஒரு கரம் எனக்கு உண்டு, என்னை நடத்துகிற ஒரு தெய்வ கரம் உண்டு. ஆமென், ஆமென். வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எஸ்ரா என்கிற தெய்வ மனிதனோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தபடினாலே அவருடைய பிரயாணங்கள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருடைய கரம் மீது இருக்கணும். கேளுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் மீது அமருவதாக. ஓ, என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது
சொல்லுங்க. என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு நம்மை கைவிட. வலது கரத்தை உயர்த்தி சொல்லி பாருங்க. என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர். அதை சொல்லுங்கம்மா உணர்ந்து. ஆண்டவரே, ஆண்டவருக்கு மேல உள்ள பாசத்தோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுவோமாக. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. கையை தட்டி சொல்லுங்க. காத்திடுவார் என்றுமே. பரம்பரையாய் தலைமுறை தலைமுறையாய் நமக்கு இருக்கிற சொத்து சுகங்கள் நம்மை காக்க போவதில்லை. நமக்கு இருக்கிற இந்த வேலை வாய்ப்புகள் நம்மை காக்க போவதில்லை. ஆமே, நமக்கு இருக்கிற நம்பிக்கையான இந்த உலகத்தின் காரியங்களோ மனிதர்களோ நம்மை காப்பதில்லை. நம்மை காப்பது சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரகதோடுர சந்தலரபா. ஆகவேதான் தெய்வ மனிதர்கள் சொன்னாங்க, என்ன வந்தாலும் அவரை தான் நம்புவோம். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் அவரை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் ஆமென், ஆண்டவருக்கு விரோதமான செய்கைகளிலே நாங்கள் ஆமென் ஈடு கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் விரும்பாதவைகளை செய்வதற்கு நாங்கள் முன்வர மாட்டோம் என்று சொல்லி உறுதியாய் இருந்தாங்க. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆமே, அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் தேடி வந்திருக்கிறோம். அந்த நல்ல தெய்வத்தை தான், கைவிடாத தெய்வத்தை தான் தேடி வந்திருக்கிறோம். அவர் எந்த சூழ்நிலையில நம்மை வெறுத்து விடுவதில்லை. அவர் நம்மை நட்டாற்றில் விடுவதில்லை. ஆமே, நம்ம நம்பின மனிதர்கள் பெரும்பாலும் நம்மை நடுவழியிலே விட்டு விடுவார்கள். ஆமே, ஆனால் நாம் தேடி வந்திருக்கிற தெய்வம் ஒரு நாள் நம்மை விடுவதில்லை. நம்ம தேடி ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை விடுவதில்லைமா. ஒரு நாள் அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. உரா கபலா தடபா. கண்களை மூடி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எத்தனை பேருக்கு வேணும் இந்த தெய்வம்? எத்தனை பேருக்கு நன்மை செய்யணும்னு விரும்புறவங்க வாயில திறந்து சொல்லுங்க. உம்மைத்தான், உங்களை தான் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மைத்தான் நான் நம்பி வந்திருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. வயதான தாய் தகப்பனுமான இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு மனிதனை நம்பி இந்த இடத்துல நாங்க வரலப்பா. யாரையோ தேடி வரல, யாரையும் எதிர்பார்த்து வரல. 5 அப்பமோ 2 மீனங்களுக்கு கிடைக்கணும் வரல. உங்களை தேடி வந்திருக்கிறோம். உங்க வார்த்தையை தேடி வந்திருக்கிறோம். உங்க பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். ஓ, ஒரு மனமா உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் தேடி வந்திருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் வாயை தரங்கம்மா. அந்த வாயிலிருந்து வார்த்தை வெளியே வரட்டுமா. உம்மைத்தான் நான் நம்பி வந்திருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அவர் இறங்காம இந்த உலகத்துல யாரும் நமக்கு இறங்க முடியாது. அவர் செய்கிறது போல யாரும் நமக்கு நன்மை செய்ய முடியாது.
அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறது போல இந்த உலகத்திலே ஒருவனும் நம்மை தூக்கி நிறுத்த முடியாது. மனுஷனுடைய உதவிகள் எல்லாம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். கையை தட்டி அப்படி சொல்லுங்க, அந்த வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை மட்டும் நம்பி வந்திருக்கிறேன், உங்களை மட்டும் நம்பி வந்திருக்கிறேன். ஒரு மனிதனுடைய கரத்தை எதிர்பார்த்து நம்பி வரலப்பா. சொல்லுங்க, ஏதோ ஒரு மனிதனுடைய பொக்கிஷத்தை நம்பி வரல, யாரோ கொடுக்கிற உதவியை தேடி வரல. நான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். ஆகையால் நான் கைவிடப்படுவதில்லை. ஓ ரகதடலர சந்தரபா. அன்னைக்கு ஒரு ஏழை விதவை கர்த்தர் மேல வைத்திருந்த நம்பிக்கையாலதான், கர்த்தரை நம்பினதுனாலதான் தனக்கு இருந்த அனைத்தையும் கொடுக்கிறதாக அந்த 2 காசை அவருக்கே கொடுத்து விட்டார். ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லம்மா. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் மேல வைத்த பாசத்தினாலதான், ஆமென். ஆண்டவர் விதவையானவள் தனக்கு ஒருவேளை ஆகாரம் இருந்த போதிலோ அந்த தேவ மனிதனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேவ மனிதனுக்கு அவைகளில் ஒரு முதன்மை பகுதியை கொடுத்தா. இன்னைக்கு நாம் எல்லாம் கர்த்தரை நம்புகிறவர்கள். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை குறைவுபட விட மாட்டா. பஞ்சகாலம் முழுவதையும் வந்து போஷித்தாரே. சாரிபாத் விதவினுடைய பஞ்சகாலம் முழுவதையும் அவரை போஷித்தாரே. ஆமென். ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. கையை தட்டி அந்த கைவிடாத தெய்வத்தை சில நிமிடங்கள் வாய்களை திறந்து மனதார வாழ்த்தி மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் அமைதியா நிற்க வேண்டாம். வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமே. இன்னைக்கு ஒரு மிகுந்த சமாதானத்தோடு நீங்க போகணும். இந்த ஆராதனை விட்டு நீங்க திரும்பி செல்லும் பொழுது மனம் நிறைவோடு நீங்க போகணும். ஆமே. குதூகலத்தோடு கூட சுமந்து வந்த துக்கங்களை இறக்கி வைத்து நீங்க சந்தோஷமா இன்னைக்கு போகணும். விசுவாசத்துல பலவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னா நீங்க திரும்பி செல்லும் பொழுது விசுவாசத்துல பலனடைந்தவர்களாய் திரும்பி செல்லணும். கையை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷகதடரபல கதடமர்புயு கரலரா. ஆமென். அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம். அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். அவரை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டதில்லை. அவரை நம்பினவர்கள் ஒருவரும் கைவிடப்பட்டதில்லை. அவரை நம்பினவர்கள் ஒருவரும் திகைத்து போனதில்லை. அவரை நம்பினவர்கள் ஏமாற்றம் அடைந்ததில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதடா ரகதிபியாலோரோ. ஆமென். வெண்கல வில்லையும் நம்முடைய புயங்களால் முறியப்படுகிறவர் அவர். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்காக வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களை உடைத்தெறிகிறவர். எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஆமே. நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர். ஆமே. சர்வ வல்லமையுள்ளவர் அவர். ஹல்லேலூயா. உரகதடலர ஷல்கரதரபா. கர்த்தருடைய ஆவியானவரே, ஹல்லேலூயா. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவர். அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஒருமித்து வாருமையா நல்ல. அப்படி கூப்பிடுங்கப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிற்கிற நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மறுபடியும்
வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் எல்லாம் மேல் வீட்டு அறையில அமர்ந்திருந்த பொழுது அவர்கள் மத்தியில இறங்கி வந்த அன்பு ஆண்டவர் நம் மத்தியில நம்மை பலப்படுத்த இறங்கி வருகிறார். வாஞ்சியோடு கூட இருக்கிறவங்க வாருமையா சொல்லுங்க. நல்லவரே கூப்பிடுங்க. துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மறுபடியுமா வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. சத்தமா சொல்லுவோ வாருமையா வாருமென்னேசரே, நல்லவரே, ஓ நல்லவரே, துணையாளரே, துணையாளரே, எங்களுடைய ஆறுதலே, மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆண்டவரை ஆராதிக்கிற எந்த இடத்திலும் அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. சாலமோனுடைய ஆலயத்து தெய்வ மகிமை நிரம்பி இருந்ததுனால அங்க இருக்கிற ஆசாரியர்களால ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அந்த மகிமை அந்த ஆலயத்தை நிரம்பி இருந்தது. இன்னைக்கு ஆண்டவரை உயர்த்த 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 துதிகளாலே தூயவரை உயர்த்தும் பொழுது இந்த இடமெல்லாம் மகிமையால நிரம்பி இருக்கும். இங்கே சத்ருவுக்கு இடம் இல்லை. ஆமை சத்ருவினுடைய தந்திரமான திட்டங்களுக்கு இங்க இடம் இல்லை. ஆமை காரணம் கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரம்பி இருக்கிறது. ஆமே சத்ருவினால் உண்டாகிற பயங்கரங்களுக்கு இங்க இடம் இல்லம்மா. காரணம் தேவ மகிமை இந்த இடத்தை ஆக்கிரமித்து இருக்கிறது. தேவ வல்லமை இந்த இடத்தை நிரம்பி இருக்கிறதுனால ஆமே இங்க சத்ருவினுடைய திட்டங்களுக்கு இடமே இல்லை. ஓ ரா ஓ ஆமே தாகமுள்ள தெய்வ பிள்ளைகள் கேளுங்க. என்னையும் அதே மகிமை நிரப்பட்டும். எங்களுக்குள்ள அந்த மகிமை நிறங்கட்டும். எனக்குள்ள அந்த மகிமை இறங்கட்டும். கேளுங்க வாயை திறந்து. ஓ ரப்பா காத்தாலரோ ஆமே எங்களையும் நிரப்புங்கப்பா, என்னையும் நிரப்புங்கப்பா. எனக்குள்ள அந்த தெய்வ மகிமை இறங்கட்டும்பா. சொல்லுங்க என் பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். அந்த தெய்வ பிரசன்னம் எங்களுக்குள்ள இறங்கட்டும். ஹல்லேலூயா. லீ பா கா து டே மஹஷி அந்தரோ யாவர் மேலும் கடைசி நாட்களிலே ஆமே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆமே தாகத்தோடு நிற்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் ஆமே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய மகிமையின் ஆவி இறங்குவதாக. ஓ லூகாத்தே மல்பா ராகா ஷல்கராதடரா ஆமே கர்த்தருடைய ஆவியானவரே, இது நீர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ்வதற்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ரிபியா காத்தாடா ரிஷாலா கல்பராதடா ஓரிகதடல ரதரல ஷகரதலரோ ஹalleluya ஷல்பரதுடுரோ ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புகிற ஜனம் வாழ்வார்கள். கர்த்தரை தேடுகிற ஜனம் பிழைப்பார்கள். ஓ துனபர கல்பதடரதலா அவர்கள் ஒருபோது திகைத்து நிற்பதில்லை. அவர்கள் ஒருபோது பதட்டம் அடைவதில்லை. கர்த்தரை நம்புகிற ஜனம் பிழைக்கும். ஹல்லேலூயா. ஓ நான் பதறுவதில்லை, நான் திகைப்பதில்லை. கர்த்தரின் கரத்தில் நான் இருப்பதனா உள்ளத்தை திறந்துருங்கம்மா. ஏன் அந்த முறுமுறுப்பை அடக்கி வச்சிருக்கணும்? ஏன் அந்த குழப்பத்தை இன்னும் அடக்கி வச்சிருக்கணும்?
ஏன் இந்த உள்ளத்திற்குள்ள தேவையில்லாத அவன் காரியங்களை பொக்கிஷ வைப்பாய் வைத்திருக்கணும்? இதயத்தை திறந்து கர்த்தருக்கு இடம் கொடுங்க. வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரு. வாரும் என் நேசரே என்று சொல்லி கூப்பிடுங்க. ஆமே, வாரும் என் நேசரே, எனக்குள்ளே தங்கிவிடும் என்று சொல்லி கேளுங்க. ஓ வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா. கூப்பிடுவீங்களா மகிழ்ச்சி? நல்லவரே, ஆண்டவரே எங்க உள்ளத்துக்குள்ள துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. அன்னைக்கு 2 சீஷர்கள் எம்மாவுக்கு நேராய் சென்று கொண்டிருந்தவங்க இயேசு வருந்தி அழைத்தாங்க, தங்கி இரும் எங்களோடு கூட. ஓ, பகல் முடிய போகிறது, எங்களோடு கூட தங்கி இரும் என்று சொல்லி கெஞ்சினாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அப்படியே கண்களை கர்த்தர் திறந்து விட்டா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் நம்மோடு தங்கி இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். இதுவரை காணாத நீரூற்றுகளை நாம் காண்போம். ஓ ரி கபலபி யாந்தோரோ ஷல்கரபா. கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து விடுவாரேயானால் நம்முடைய பாதைகள் தெளிவாய் செல்லாமேனா, நாம் செல்ல வேண்டிய பாதைகள் நமக்கு முன்பதாய் தென்படுமா, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். கண் திறக்கப்பட்ட ஆகார் நீரூற்றை கண்டாள். ஆமே, இன்னைக்கு அவர் நம்மோடு தங்கி இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு முன்பதாக மறைவானவைகளை கர்த்தர் திறப்புண்டாக்குவாராக. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குரத்தல் போஷந்தரே. Thank you Jesus. நன்றி 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 அப்பா. நன்றி 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 இயேசுவே. Thank you. இப்பட்டும் உம்முடைய கரங்கள் எங்களோடு கூட இருந்திருக்கிறது. இதுவரை தயவாய் நடத்தி வந்திருக்கிறீர். ஓ, நீர் எங்களுக்கு தூரமா இல்ல, கண்மலையா எங்களோடு கூட தாகத்தை தீர்க்கிறவராய், எங்கள் நல்ல துணையாளராய் இதுவரையிலும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். இனியும் நீர் எங்களை நடத்த போதுமானவர், இனியும் எங்களை நடத்த போதுமானவர். ஓ, தேங்க்யூ 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 சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். எங்களை தைரியப்படுத்தினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை பலப்படுத்தினீரே. எஸ், எங்கள் சோர்வுகளை புறம் தள்ளி போட்டீரே. உமக்கு நன்றி நன்றி. நல்ல தகப்பனை, இந்த மகிழ்ச்சியான காலை ஆராதனை பொழுதிலும் நாங்கள் சபையாய் ஒருமித்து கூடி வருவதற்கு தெய்வாவியானவர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டினீரே. நமக்கு நன்றி.
இந்த ஆராதனையினால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் மற்றுமுள்ள ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் கர்த்தருடைய அற்புதமான பரிசுத்த நாமம் உயர்த்தப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.